+2 எக்ஸாம் முடிச்சதுமே நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க. கரியரை கரெக்டாக செலக்ட் பண்ணாதனால 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்யூர் ஆகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசின வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன காலேஜஸ் போகலாம், சென்னையில் எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் எப்படி இருக்குது, மதுரை எப்படி இருக்குது, இந்த மாதிரியான சில டாப் காலேஜஸ்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு என்ன குரூப் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். +2 முடிச்சதுமே எப்போ சார் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எதில் போய் நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்ககிட்ட எடுத்துருந்துருக்கோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சென்னையிலேருந்து. ரைட், இந்த வீடியோவை தயவு செய்து யாரெல்லாம் +2 மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருணும். மெயின் இந்த அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட் காலேஜஸ் எது, ரைட் பாத்வே என்ன, ரைட் கேரியர் ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாடு as ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன் எக்கோ சிஸ்டம் இன் இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ரொம்ப டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் வித் 100 ஆஃப் காலேஜ் ஆஃபரிங் பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரியான ரிலேட்டட் பிசிஏ, பிபிஏ என்ற குரூப்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஒய் காலேஜ் சாய்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்றப்ப அது நம்ம எந்த காலேஜ், நாட் ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் இல்லை மெடிக்கல் இருந்தாலும் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க்ஸ் இருந்தால் தான் வந்து அங்கே போகிற குழந்தைங்க வந்து முடிச்சுட்டு வெளியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தென் கார்பரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜும் எந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. ஹை குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி வச்சிருக்காங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர்ஸ் இருக்கா, போனோம் படித்தோம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இண்டஸ்ட்ரியோட லேட்டஸ்ட் என்னெல்லாம் தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோர்ஸை வந்து டிசைன் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறாங்களா. தென் வந்து பெட்டர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அல்டிமேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு நான் வெளில வரப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றதோட எனக்கு ஒரு ஜாபோ பிளேஸ்மெண்ட்ஸை வந்து இன்சைடு கேம்பஸே எனக்கு வந்து நடத்தி கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரைட்டா. தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லீடர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன் ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்நாடு இஸ் எ நேஷனல் லீடர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஏன்னா நீங்கள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா காலேஜஸ், டாப் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வருது, டாப் 20ல் இருக்குது, டாப் 30ல் இருக்குது பார்க்க முடியும். பாப்புலர் டிகிரி கோர்சஸ் அப்படின்னா பிஏல ஹியூமானிட்டிஸ் ப்ளஸ் வந்து சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. பிகாமில் எடுத்துகிறப்போ ஃபினான்ஸ், தென் வந்து காமர்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் பிஎஸ்சியில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. தென் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இருக்குது. பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குது. இதில் டயர் 1 அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டியூஷனு these college represent the highest level of academic reputation and placement opportunity. இந்த டயர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கு. இதுல பிரைவேட் பிரீமியர் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் லயோலா யாருமே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமா கருதப்படுது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. தென் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி குரூப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னாலே தெரியாத ஆளுங்க யாருமே இருக்காது. சவுத்துல வந்து டாப்பர்ஸ் இன்ஸ்டியூஷன் ஸ்டெல்லா மாரிஸ் சென்னையில, தென் வந்து பார்த்தீங்கன்னா எத்திராஜ் காலேஜ் சென்னையில, தென் வந்து செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில ஃபேமஸ், பிஷப் கோரி காலேஜ் திருச்சி, தென் தியாராயா காலேஜ் அதுவும் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன்ஸா இருக்கு. தென் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் டாப் 100ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எடுத்தோம் அப்படின்னா பிரசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜா இருக்கு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலுமினிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அலுமினிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி சென்னையில இருந்து வந்திருக்காங்க. குயின் மேரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கு. These institutions offer elite academic environment and strong recruitment networks. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ் வந்து தேடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல டயர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. தென் குருநானக் காலேஜ் நீங்க சென்னையில பார்த்திருக்கலாம். ஹோலி கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து நாகர்கோயில்ல இருக்கு. குமரகுரு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு. தென் இன்ஜினியரிங் டயர் 3 அப்படின்றது எடுத்தோம், எமர்ஜிங் டயர் 3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆதித்யநாத் காலேஜ் தூத்துக்குடியில நம்ம பார்க்க முடியும். ஜிடிஎன் காலேஜ் வந்து திண்டுக்கல்ல இருக்கு. கந்தசுவாமி காந்தாஸ் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு. இந்த காலேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டயர் 2. இதுதான் இருக்கானா இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு போறது இல்லாம நீங்க ஒவ்வொரு ஏரியால எங்க இருக்கீங்களோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ உட்காந்து கரெக்டா பிளான் பண்ணும். ஹையஸ்ட் உங்கள் காலேஜ்ல போன வருஷம் முடிச்சுட்டு வெளியில போயிருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சேர்ந்திருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கணும். எந்த காலேஜ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, யாரோ சொல்றதை வச்சு எல்லாம் போயிட்டு சேர்ந்துட்டு அப்புறமா கஷ்டப்படக்கூடாது. ரைட்டா. 2 அட்மிஷன் பாத்வே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா நடக்குது, இன்னொன்று வந்து பிரைவேட் டைரக்ட் அட்மிஷன்ஸ் நடக்குது. சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் காசா வந்து கவர்மெண்ட் வந்து
கவுன்சிலிங் இருக்கும். இது வந்து ரிசல்ட் கொடுத்ததுமே இமீடியட்டா நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். கவர்ஸ் கிட்டத்தட்ட 176 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இந்த காசா கவுன்சிலிங் மூலமா வருது. மெரிட் பேஸ்டு சீட் அலாட்மெண்ட் தான். தென் வெரி அஃபோர்டபுள் எஜுகேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இது இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பிரசிடென்சி காலேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குயின் மாரிஸ் காலேஜஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதே போல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல டைரக்ட் அட்மிஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் வரும், அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் லயலா, பிஎஸ்ஜி, எம்சிசி, எத்திராஜ், ஸ்டெல்லா மாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல போட்டு அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்து டக்குன்னு போட்டுருணும். ரைட்டா? ஸ்டூடெண்ட் மஸ்ட் அப்ளை டைரக்ட்லி த்ரூ ஈச் காலேஜ் வெப்சைட். அதை நீங்க பார்த்து இதுல ப்ராசஸ் அப்படின்றப்ப 2026 நம்மளுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னா ரிசல்ட் வந்ததுமே நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இமீடியட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சக்சஸ் இன் அட்மிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்டிங் குவிக்லி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து நம்மளுக்கு இதற்கான விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட் மஸ்ட் கீப் ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது மூணுத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மே 8ஆம் தேதி இந்த வருஷத்துக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் டிஎன் காசா அண்ட் பிரைவேட் காலேஜஸ்க்குலாம் வந்து இமீடியட்டா நம்மளுடைய போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்ததுமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபேஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ரிசல்ட், தென் கவர்மெண்ட் கவுன்சிலிங் பிகின்ஸ். அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜஸ் ஓப்பன், அவங்களுடைய போர்ட்டல்ல நம்ம போய் பண்ண வேண்டியதை நம்ம டாப் காலேஜஸ் கேன் ஃபில் சீட்ஸ் வித்தின் 22 hours 72 hours 2 நாள்ல 3 நாள்ல அவங்க அட்மிஷன்ஸ் வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம எல்லாருமே போறாங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 விஷயம் பார்த்தோம். படிச்சு முடிச்சுட்டு வெளில வரப்ப ஃபேக்கல்டி பொசிஷன், அவங்க எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சிருக்காங்க, அந்த இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அல்டிமேட்டா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சில கால் இமிடியேட்டா ஃபில்அப் ஆயிடும். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் மே 8 நம்ம பார்த்தோம். த ட்ரிகர்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் போத் டிஎன் காசா அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ளிகேஷன் ஃபேஸ் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் பிகின்ஸ், டிஎன் காசா போர்ட்டல் ஓப்பன்ஸ், சென்ட்ரலைஸ் சீட் அலோகேஷன். இது கிட்டத்தட்ட 176 காலேஜஸ்க்கு நம்ம தருவாங்கன்னு பார்த்தோம். இந்த பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போர்ட்டல்ல நம்ம போட்டுக்கணும். மேஜர் எஜுகேஷன் ஹப்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹப்பா பார்க்கப்படுது. சர்டன் சிட்டிஸ் ஹேவ் கிளஸ்டர் ஆஃப் டாப் காலேஜஸ். கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் நம்ம பார்க்க முடியும். அதில் ஆஃபன் கால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சிலிகான் வேலி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சொல்றாங்க. பிஎஸ்ஜி அண்ட் எஸ்என்எஸ் வித் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லயோலா, எம்சிசி, தென் ஸ்டெல்லா மாரிஸ் அண்ட் எத்திராஜ் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பார்க்கும்போது ஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கார்பரேட் எக்ஸ்போசர் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். தென் திருச்சி, மதுரை ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரிகோர் அண்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. சென்ட் ஜோசப் அண்ட் பிஷப் ஹெர்பர் இந்த காலேஜஸ் எல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு சூஸ் ரைட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்ஐஆர்எஃப் ரேங்க்ல என்ன மாதிரி இருக்காங்க, கன்சிஸ்டண்டா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வருஷம் வர்றது ஒரு வருஷம் மாறி போறது இல்லாமல் என்ஐஎஃப் ரேங்க் வந்து அந்த கன்சிஸ்டண்டா இருக்கணும். தென் ரெண்டாவது நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். மூணாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம உள்ள போய் படிச்சா மட்டும் போறாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே முக்கியமான, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்கு, தென் வந்து அலுமினி நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்கு, அக்ரிடேஷன் அண்ட் அகாடமிக் வந்து ரெபுடேஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அல்டிமேட்டா லாஸ்ட்ல வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுல நீங்க இப்போதைக்கு இமிடியேட்டா என்ன பண்ணணும்னு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாத்தையும் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருங்க. அப்ளை ரிசல்ட் வந்து இமிடியேட்டா அப்ளை பண்ணிடுங்க. ரிசர்ச் காலேஜ் இன் அட்வான்ஸ் இப்பத்துல இருந்து எந்த காலேஜ் நல்லா இருக்கு பக்கத்துல சுத்தி பாருங்க. நிறைய தடுக்கி விழுந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. பட் எல்லா காலேஜுமே படிச்சு முடிச்சுட்டு வெளில வரப்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குதா அப்படின்றத கொஞ்சம் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கூட பேசுங்க. என்னதான் நீங்க வீடியோல பார்த்துட்டு யாருன்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க யூடியூப்ல அப்படின்ற பார்த்துட்டு போய் சேர்றத விட நீங்க அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கூட நீங்க பேசுறப்ப யூ வில் கெட் கம்ப்ளீட் கிளாரிட்டி. மானிட்டர் அஃபிஷியல் போர்ட்டல் ரெகுலர்லி. ஏன்னா இந்த பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்டல்ல அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றதுனால அந்த போர்ட்டலை நீங்க கரெக்டா பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ரைட்டா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமியை நீங்க சென்னையில இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆர்ஜிஆர் அகாடமி என்ன பண்றாங்கன்னு எதுவுமே சொல்லலையே சார் அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில 6th இருந்து 10th வரைக்கும் போகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறோம். ஃபவுண்டேஷன் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். தென் 11 and 12 வரப்ப அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு நம்ம அந்த குழந்தைங்களை ட்ரைன் பண்றோம். தென் +2 முடிச்சதுக்கு அப்புறமா 1 year பிரேக் பண்ணி சில ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்னா பிரேக் பண்ணி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட்டா? உங்களுக்கும் ஆர்ஜிஆர் அகாடமியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சா போதாது, பார்க்கக்கூடிய வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.